ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம். இதற்கு பேர் தான்டா சனாதனம். ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடுகட்ட கேவலங்கட்ட சனாதனம். அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு. ஒரு எளிய உதாரணம் தான், ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது, 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. இது அநீதி, சமூக நீதி இல்லை. இதான் நம்முடைய நிலைப்பாடு. இதுதான். ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஆனால் அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார். அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இது பகிர்வு, பங்கீடு. பக்கத்து வீட்டிலே 10 பேர் இருக்கிறார்கள், அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா? இதான் கேள்வி. இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு என்று கேட்கிறோம். இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள், ஏன் கொடுக்க மாட்டார்கள்? மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும், தமிழர்களுக்கு தெளிந்துவிடும், கிளர்ச்சி எழுந்துவிடும், புரட்சி நடந்துவிடும்.